starting. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுல இருந்து அப்படின்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டுல அடிப்படை இயந்திரவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய 7வது பாடமான இணைப்பு பொருட்கள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஸோ இந்த இணைப்பு பொருட்கள் எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இணைப்பு பொருட்கள் அப்படின்னா என்ன, எதற்காக அந்த இணைப்பு பொருட்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது, என்னென்ன இணைப்பு பொருட்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுது, ஸோ அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்தப்படுது அப்படின்றத தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா விளக்கமாக இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாடத்தை படுத்தின இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறிமுகம் அப்படின்னு. எதற்காக அந்த பாடத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இணைப்பு பொருட்கள் அப்படின்றது எதற்காக நம்ம இணைப்பு பொருட்களை பயன்படுத்துகிறோம், சரிங்களா, அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தொழிற்சாலைகள் எடுத்துட்டாலே அங்கே பல்வேறு வகையான இயந்திரங்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இயந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பாகத்தினால வடிவமைக்கப்பட்டது கிடையாது. சரிங்களா? அப்போ எண்ணற்ற இயந்திர பாகங்கள் சேர்ந்தது தான் ஒரு இயந்திரம். சரிங்களா? அப்போ எண்ணற்ற பாகங்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்காகவும், சரிங்களா, அதனை இறுக்கி பிடிப்பதற்காகவும் பயன்படக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இணைப்பு பொருட்கள் அப்படின்றோம். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாஸ்னர்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? அப்ப இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகங்களை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதற்காகவும், சரிங்களா, தேவைப்படும் பொழுது அதனை பிரித்து எடுப்பதற்காகவும் பயன்படக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்ன சொல்றோம் இணைப்பு பொருட்கள் அப்படின்றோம். சரிங்களா? இதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்னர்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? ஏன்னா பல உதிரி பாகங்களை கொண்டதுதான் ஒரு இயந்திரம். சரிங்களா? அப்படி அந்த இயந்திரங்களை மட்டும்தான் இது பயன்படும் அப்படின்னா கிடையாது. நம்ம வாகனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, வாகனங்கள், விளையாட்டு பொருட்கள் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து அதனை உருவாக்குவதற்காக பயன்படக்கூடிய பொருட்கள் இந்த இணைப்பு பொருட்கள். சரி, இணைப்பு பொருட்களாக என்னென்னலாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சைடில் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா போல்டு நட்டு. சரிங்களா? ஸோ இந்த போல்டு நட்டை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இரண்டு பொருட்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ. ஸோ இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ ஒரு பொருளை இணைப்பதற்கு இந்த ஸ்க்ரூ பயன்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ரிவிட்டு, இந்த சாவி மற்றும் சாவி பள்ளம். சரிங்களா? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீ மற்றும் கீவே அப்படின்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வெல்டிங். ஸோ வெல்டிங் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது ஒரு வகையான இணைப்பு பொருட்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங். சால்ட்ரிங் நம்ம நிறைய பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா? ஏதாவது ஒரு வயரை பற்ற வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இணைப்பு பொருட்களாக பயன்படக்கூடிய பொருட்கள் தான் இது. சரிங்களா? அப்படி இந்த நம்ம பார்த்த பொருட்கள் அல்லது உபகரணங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இயந்திர பாகங்களை மறுபடியும் பயன்படுத்தும்படியோ அல்லது இயந்திர பாகங்களை பிரிக்க முடியாத முறை என்ன செய்யறாங்க அப்படின்னா இரண்டு வகையாக என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். ஒண்ணு, அந்த பொருளோட இப்ப நம்ம மேல பார்த்த பொருட்கள் இருக்கா இல்லையா, ஸோ அந்த பொருட்களோட மற்றொரு பாகங்களை இணைக்கும் பொழுது எப்படி இணைக்கலாம்னா ரெண்டு விதத்துல இணைக்கலாம். ஒண்ணு, மறுபடியும் பிரிக்கக்கூடிய முறையில நம்ம இணைக்கலாம், அல்லது பிரிக்க இயலாத முறையிலேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பொருட்களை நம்ம இணைக்கலாம். ஸோ இதை பயன்படுத்தி அதை இரண்டு வகைகளாக இந்த இணைப்பு பொருட்களை பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தற்காலிக இணைப்பு பொருட்கள் அப்படின்றாங்க. தற்காலிகம்னா என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் டெம்பரவரி அப்படின்னு. அப்போ டெம்பரவரி ஃபாஸ்னர்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தர இணைப்பு பொருட்கள். நிரந்தரம் அப்படின்னா என்னது பெர்மனன்ட். சரிங்களா? அதான் என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில் பெர்மனன்ட் ஃபாஸ்னர்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ அந்த இணைப்பு பொருட்களை இரண்டு வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று தற்காலிக இணைப்பு பொருள், இன்னொன்று என்ன சொன்னோம் நிரந்தர இணைப்பு பொருட்கள் அப்படின்னும்.
சரிங்களா. இப்ப தற்காலிக இணைப்பு பொருட்கள்லாம் என்ன, அதுக்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டு அப்படின்னா இங்க பார்க்கலாம். இப்ப தற்காலிக இணைப்பு பொருள் அப்படின்னா அதுலயே பாத்துருங்க, தற்காலிகம் அப்படின்னு வார்த்தையிலே வந்துருச்சு, அதுல ஆன்சர் வந்துருச்சு முக்காவாசி. அப்ப தற்காலிகம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு 2 பொருட்களை நம்ம இணைக்க போறோம் அப்படின்னா அந்த 2 பொருட்களை இணைத்ததுக்கு அப்புறம் எந்தவித சேதமும் இல்லாமல் எளிதில் பிரிக்கும்படியோ அல்லது மறுபடியும் அதனை இணைக்கும்படியாக அமைந்த இணைப்பிற்கு தான் நம்ம என்ன சொல்றோம், தற்காலிக இணைப்பு பொருள், டெம்பரவரி ஃபாஸ்னர்ஸ் அப்படின்றோம். சரிங்களா. இப்போ ஒரு பொருளை நான் இணைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பொருளை எனக்கு தேவையான போது எந்தவித சேதமும் ஏற்படாமல் அதுல இருந்து நான் கலட்டி வெளியே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எடுத்துட்டு மறுபடியும் எனக்கு தேவையான போது என்ன செஞ்சுக்கலாம், நான் அந்த பொருளை மாற்றும்படியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இணைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், தற்காலிக இணைப்பு பொருட்கள் அப்படின்றோம். அப்படி இந்த தற்காலிக இணைப்பை இணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா போல்ட், நட்டு, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஸ்டட்டு. இந்த ஸ்டட் அப்படின்றது என்னன்னா அது வாகன பாகங்கள்ல அதிகமாக பயன்படும். அதே மாதிரி வால்வுகள்ல இந்த ஸ்டட் அதிகமாக பயன்படும். அடுத்து பாத்தீங்கன்னா சாவிகள் மற்றும் கப்ளிங். சரிங்களா. இந்த பொருட்கள் எல்லாமே இந்த தற்காலிக இணைப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றது. ஸோ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு பொருள் 2 பாகங்களை இணைத்தோம் அப்படின்னா எந்தவித சேதமும் இல்லாம என்ன செய்ய முடியும், பிரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம தேவையான போது மாட்டிக்க முடியும். இதுதான் டெம்பரவரி ஃபாஸ்னர்ஸ் அப்படின்றாங்க. சரி, இப்ப டெம்பரவரி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், நிரந்தரம். சரிங்களா. நிரந்தர இணைப்பு பொருட்கள் அப்படின்னா என்ன? இப்ப நிரந்தரம் அதுலயே வந்துருச்சு. அதாவது இணைக்க வேண்டிய 2 பாகங்களை எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்ட அந்த 2 பாகங்களை எந்தவித சேதமும் இல்லாமல் பிரிக்க முடியவில்லை அப்படின்னா அந்த இணைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், நிரந்தர இணைப்பு அப்படின்றோம், பெர்மனன்ட் ஃபாஸ்னர்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா. அதை ஒரு தடவை இணைத்துட்டோம் அப்படின்னா அதை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது என்னது, எந்தவித சேதமும் இல்லாமல் பிரிக்க முடியாது. சரிங்களா. பிரிக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியும், ஒட்டச்சுதான் எடுக்க முடியுமே தவிர அந்த பாகத்துக்கு எந்தவித சேதமும் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இணைப்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம், நிரந்தர இணைப்பு பொருட்கள் அப்படின்றோம், பெர்மனன்ட் ஃபாஸ்னர்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா. இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துக்காட்டு அப்படின்னா வெல்டிங். சரிங்களா. வெல்டிங் வைக்கிற பட்டறையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வெல்டிங்கை பயன்படுத்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெல்டிங் வச்சிருப்பாங்க. சரிங்களா. அது உடஞ்சு போச்சு, அதை என்ன செய்ய முடியாது, ஒட்டச்சு தான் எடுக்க முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, எந்தவித சேதம் ஏற்படாமல் அதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதே மாதிரி ரிவிட். சரிங்களா. ரிவிட்ல பார்த்தீங்கன்னா அந்த பேக்ல என்ன செய்வாங்க, ஷோல்டர்ல போடுற பேக்லாம் அந்த இது ஸ்ட்ராங்கா இருக்காக என்ன செஞ்சிருப்பாங்க, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிவிட் தான் பயன்படுத்தும், இப்பதான் தையல் போடுறாங்க. சரிங்களா. அப்போ அந்த இது நம்ம பிரிச்சு எடுக்கும் பொழுது அதை பிச்சு தான் எடுக்க முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, எந்தவித சேதமும் இல்லாமல் அதை கலட்டி எடுக்க முடியாது. அதே மாதிரி சால்ட்ரிங் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வயரை நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த வயரை பிச்சு தான் எடுக்க முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, திருப்பியும் அதை எடுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தர இணைப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளான பொருட்களாகும். சரிங்களா. இப்ப இணைப்பு பொருள்லாம் என்னன்னு பார்த்தோம். அந்த இணைப்பு பொருட்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 2 வகைகள், ஒன்று தற்காலிக இணைப்பு பொருள், நிரந்தர இணைப்பு பொருள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். இப்ப அடுத்து இந்த தற்காலிக இணைப்பு பொருளுக்கும் நிரந்தர இணைப்பு பொருளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன, இதுக்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் தற்காலிக இணைப்புன்னு கொடுத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா நிரந்தர இணைப்பு. இப்போ 2க்குள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தற்காலிக இணைப்பு. இதன் மூலமாக இணைக்கக்கூடிய பாகங்களை சேதமின்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிரித்து எடுக்கலாம். நிரந்தர இணைப்புல இணைக்கப்பட்ட பொருட்களை என்ன செய்ய முடியாது, பிரிக்க இயலாது. அப்படி பிரித்தால் என்ன ஆகும், பொருட்களானது சேதமடையும். 2வது பாயிண்ட பார்த்தோம்னா தேய்ந்த பாகங்களை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஒரு 2 பாகங்களை இணைச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 2 பாகங்கள் ஏதாவது தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம், இந்த தற்காலிக இணைப்பு பொருளை இணைச்சிருந்தாங்கன்னா நம்ம மாத்திக்கலாம். இதே இது நிரந்தர இணைப்பு பொருளாக இருந்துச்சு அப்படின்னா
அதை மாற்ற இயலாது. பாகம் முழுவதும் என்ன செய்யும், பழுதடைந்து விடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக இணைப்பு பொருளை இணைத்தால் பிரித்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எளிது. சரிங்களா, தற்காலிக இணைப்பு பொருளை பயன்படுத்தினா அதை இணைக்கிறதும் சரி பிரிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதே இது நிரந்தர இணைப்பு பொருளை இணைத்தல் பிரித்தல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடினம். 4வது பாயிண்ட் வந்தீங்கன்னா இணைப்பினுடைய வலிமை வந்து குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தேவைப்படும் பொழுது கலட்டிக்கிறமாக இருக்கனால அதனுடைய வலிமை வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த நிரந்தர இணைப்பு பொருளை இணைப்பினுடைய வலிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்மளால என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து சேதம் இல்லாமல் பிரிக்க முடியல. அடுத்து 5வது பாயிண்ட், இந்த தற்காலிக இணைப்பு பொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். இதே இது நிரந்தர இணைப்புக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய செலவு வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். சரி, நிறைய பண விரயம் நிறைய என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படும். சரிங்களா, ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக இணைப்பு பொருட்களுக்கும் நிரந்தர இணைப்பு பொருட்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு 5 மதிப்பெண் வினாக்கள், அதனால் நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போல்டு. ஸோ இந்த போல்டு அப்படின்றது நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். எந்த இணைப்பு பொருட்களை சார்ந்தது அப்படின்னா போல்டு இதுப்பா டெம்பரவரி ஃபாஸ்டனர்ஸ் அப்படின்வாங்க. அதாவது தற்காலிக இணைப்பு பொருட்களின் வகையை சார்ந்தது என்னது இந்த போல்டு. சரிங்களா, இப்போ இந்த போல்டினுடைய அமைப்பு தான் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம் மேக்சிமம். சரிங்களா, நிறைய வந்து என்ன செஞ்சுருப்போம், பயன்படுத்தியிருப்போம் நம்ம வீட்டிலேயே. சரிங்களா, ஸோ இந்த போல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மறையிடப்பட்ட ஒரு உருளை வடிவ கம்பியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போல்டு அப்படின்னும். சரிங்களா, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து உருளை வடிவ ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பியினுடைய மேற்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, மறையானது போடப்பட்டிருக்கும். அப்படி போடப்பட்ட அந்த கம்பியை தான் நம்ம என்ன சொன்னோம், போல்டு அப்படின்னும். சரிங்களா, அந்த போல்டில் வந்து 2 பாகங்கள் இருக்கும். ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா உருளை வடிவங்களாக இருக்கக்கூடிய காம்பு பாகம். இந்த பாகம் இருக்கா இல்லையா, உருளை வடிவ கம்பி இருக்கா இல்லையா, இந்த பாகத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்பு பாகம் அப்படின்றாங்க. சரிங்களா, இந்த காம்பு பாகம் அடுத்து இன்னொரு பாகம் என்ன இந்த தலைப்பாகம். ஸோ போல்டுக்கு மொத்தம் 2 பாகங்கள் இருக்கும். ஒன்று காம்பு பாகம் அப்படின்னு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பாகம். சரிங்களா, இந்த காம்பு பாகத்தினுடைய கீழ்முனை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீழ்முனையிலிருந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தலைப்பாகத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட தேவையான தூரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மறையானது போடப்பட்டிருக்கும். சரிங்களா, இந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், போல்டு அப்படின்றோம். சரிங்களா, இந்த போல்டுல வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைகள் இருக்கு. நம்ம பயன்படுத்தக்கூடிய போல்டுகள்ல எத்தனை வகைகள் இருக்கு, 3 வகையான போல்டுகள் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று த்ரூ போல்டு அப்படின்வாங்க, இதுவும் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க த்ரூ போல்டு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேப் போல்டு அப்படின்றது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு. ஸோ இந்த 3 வகையான போல்டுகளானது பயன்படுத்தப்படுது. சரிங்களா, இது ஒன்றும் எந்த இடத்துல பயன்படுத்தப்படுது, இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா த்ரூ போல்டு அப்படின்னு பேர். அதுலேயே பாருங்க, த்ரூ அப்படின்னா ஃபுல்லான அர்த்தம், முழு நீளத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இணைக்க வேண்டிய 2 பாகங்களும், சரிங்களா, இதான் மேலே ஒரு பாகம் கீழே ஒரு பாகம் இருக்கு. ஸோ இந்த 2 பாகத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இணைக்க போறோம். அப்போ இந்த இணைக்கப்பட வேண்டிய 2 பாகங்களுக்கும் சேர்த்து வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா முழுவதுமாக ஒரு துளையானது என்ன செஞ்சிருப்பாங்க போடப்பட்டிருக்கும் இந்த போல்டுக்கு. சரிங்களா, இணைக்க வேண்டிய இந்த 2 பாகங்களுக்கும் முழுமையாக துளையிடப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்படி துளையிடப்பட்ட அந்த துளையின் வழியாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்த போல்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த போல்டை உள்ளே செலுத்தி அதனுடைய போல்டினுடைய மறுமுனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மறுமுனையில் நட்டு இருக்கு பார்த்தீங்களா, நட்டை பயன்படுத்தி முடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, முடுக்கான என்னது டைட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த போல்டை தான் நம்ம என்ன சொல்றோம் த்ரூ போல்டு அப்படின்றோம். சரிங்களா, ஏன் இதுக்கு த்ரூ போல்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம இணைக்கப்பட வேண்டிய 2 பாகங்களுக்கும் என்னது முழுமையாக துளையானது போடப்பட்டு அந்த துளையினுடைய உட்பகுதியில் என்னது போல்டானது செலுத்தப்பட்டு
போல்டினுடைய மறுமுனையில் என்ன செய்றாங்க, நட்டை பயன்படுத்தி இணைக்கக்கூடிய அந்த போல்டு தான் த்ரூ போல்டு அப்படின்றோம். சரியா? அடுத்து டேப் போல்டு. சரிங்களா? அந்த டேப் போல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இணைக்க வேண்டிய 2 பாகங்கள், அதே மாதிரி 2 பாகங்கள் இருக்கு. இப்ப இந்த 2 பாகங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரான துளை போட்டிருப்பாங்க. அந்த துளையினுடைய உட்பகுதியில் எதுவுமே இருக்காது. ஆனா மற்றொரு பாகம் இருக்கு பாருங்க கீழே, இந்த பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மறையிடப்பட்ட துளையானது இருக்கும். என்ன இருக்கும்? மறையிடப்பட்ட துளையானது இருக்கும். சரிங்களா? முதல் பாகத்துல என்ன இருக்கும்? நேரான துளை இருக்கும். அடுத்த பாகத்துல வந்து மறையிடப்பட்ட துளை இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் போட்டிருப்போம். இப்ப இந்த போல்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த போல்ட இப்ப நேரான துளைக்குள்ள உள்ள விடும்போது என்ன ஆகும்? வேகமா போகும். சரிங்களா? ஏன்னா அதுல வந்து மறையானது என்ன செய்யல, போடல, அப்போ வேகமா போகும். ஆனா அடுத்த பாகத்துல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த போல்டு என்ன செய்யணும், நம்ம இறுக்கமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா திருகுவதன் மூலமாக, சரிங்களா, இந்த பாகமானது என்ன செய்யுது, இணைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த முறையில என்ன தேவையில்ல, பொருட்களை இணைப்பதற்கு நட்டு தேவையில்லை. நட்டை பயன்படுத்தாமல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2 பாகங்களையும் அது இணைக்கலாம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மறையிடப்பட்ட துளை இருக்கு பாத்தீங்களா, இந்த துளை தான் வந்து பாத்தீங்கன்னா நட்டாக செயல்படுகின்றது. சரி, நட்டு நம்ம பயன்படுத்தல, அப்ப எது நட்டா செயல்படுது அப்படின்னா இந்த 2வது பாகம் இருக்கு பாருங்க, மறையிடப்பட்ட பாகம் இருக்கா, இதுதான் நட்டாக நம்மளுக்கு பயன்படுகிறது. இததான் என்ன சொல்றோம், டேப் போல்டு அப்படின்றோம். சரிங்களா? அடுத்து ஸ்டட்டு அல்லது ஸ்டட்டு போல்டு அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த ஸ்டட்டு போல்டினுடைய அமைப்பு தான் இங்க படத்துல கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரிங்களா? இந்த ஸ்டட்டு அப்படின்னா என்னன்னா தலை இல்லாத போல்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டட் அப்படின்றோம். போல்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம், 2 பாகம் இருக்கணும், ஒன்னு காம்பு பாகம் இருக்கும், இன்னொன்னு தலைபாகம் இருக்கும். ஆனா அந்த ஸ்டட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையே இருக்காது. அதனால என்ன சொல்றாங்க, தலை இல்லாத அந்த போல்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டட் அப்படின்றோம். சரிங்களா? என்ன செய்யணும், ஒரு உருளை வடிவ கம்பி இருக்கும். அந்த கம்பியினுடைய மையத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுர வடிவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடுக்கானது அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அந்த தடுக்கினுடைய வலது பக்கமும் இடது பக்கம், அதாவது வலது பக்கமும் சரி இடது பக்கம் 2 பக்கமே பாத்தீங்கன்னா மறையானது போடப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்ப இதை எப்படி பயன்படுத்தாங்க அப்படின்னா, ஸ்டட்டோடைய ஒரு முனை என்ன செய்வாங்க அப்படின்னா மறையிடப்பட்ட பள்ளத்துல வச்சு என்ன செய்யப்படுவாங்கன்னா திருகப்படுவாங்க. சரிங்களா? முதல்ல என்ன செஞ்சிருவாங்கன்னா ஸ்டட்டை என்ன செஞ்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் மறையிடப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியில வச்சு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஸ்டட்டை நல்லா டைட் பண்ணிடுவாங்க. பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மேல இருக்கக்கூடிய பாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாகத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஸ்டட்டினுடைய மேற்பகுதியில என்ன செய்வாங்க, அப்படியே உள்ள நுழைச்சிருவாங்க. நுழைச்சு மேல என்ன செய்வாங்கன்னா நட்டை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, இணைக்கப்பட்டிருக்கும். இதுலயும் என்ன செய்வாங்கன்னா முதல் பாகத்துல இருந்து நேரான துளை இருக்கும், அடுத்த பாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, மறையிடப்பட்ட துளை இருக்கும். ஏன் சார் அப்படி டைரக்டா இது பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இங்க என்ன செய்யுது, தலைபாகம் இல்லை, அப்ப இதை என்ன செய்ய முடியாதுன்னா டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன செய்யறாங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பாகத்துல வந்து என்ன செய்வாங்க, இந்த ஸ்டட்டை வச்சு திருகிடுவாங்க. திருகினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், இந்த மேல இருக்கக்கூடிய பாகத்தை என்ன செய்வாங்க, கொண்டு வந்து இந்த இதுக்குள்ள இறக்கிடுவாங்க. அதுக்கு மேல என்ன செய்வாங்கன்னா இந்த நட்டை பயன்படுத்தி இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டட்டு மற்றும் ஸ்டட்டு போல்டானது எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய மோட்டார் வாகனங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஜின் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ஜின்லயும் பம்பு சிலிண்டர்லயும் வால்வுகள் போன்ற பாகங்கள்ல என்னது மூடுவதற்காக இவ்வகையான ஸ்டட்டு போல்டானது என்ன செய்து பயன்படுகின்றது. சரிங்களா? இதுதான் வந்து போல்டு, அந்த போல்டினுடைய வகைகள். சரி, இப்ப போல்டு பார்த்தாச்சு. அப்ப போல்டு அப்படின்னு அடுத்து என்ன செய்யணும், அது நட்டு, அந்த போல்டோட இணைக்க பயன்படக்கூடிய நட்டு அப்படின்ற பாகத்தை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த வடிவத்துல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம நட்டுன்னு சொல்றோம். எதுக்காக நட்டு பயன்படுது அப்படின்னா, இணைக்கக்கூடிய இந்த 2 பாகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாகங்களை போல்டினுடைய உதவியுடன் இறுக்கி பிடிக்க பயன்படக்கூடிய
அந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், நட்டு அப்படின்றோம். சரிங்களா. இந்த நட்டு வந்து பாத்தீங்கன்னா மறையுடன் கூடிய துளை கொண்ட பாகமாக இருக்கும். சரி, இந்த பாத்தீங்கன்னா தெரியும், மறைக்குள்ள நடுவில் என்ன செஞ்சிருக்கும், துளை இருக்கும். அந்த துளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க, மறையானது போடப்பட்டிருக்கும். அதான் சொல்றாங்க, மறையுடன் கூடிய துளை கொண்ட பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், நட்டு அப்படின்றோம். சரிங்களா. இந்த நட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான நட்டுகளை வந்து நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா. ஒண்ணு என்ன அப்படின்னா ஹெக்ஸகனல் நட்டு அப்படின்னு பேரு. ஹெக்ஸகனல் என்னன்னா 6 பக்கங்கள் கொண்ட நட்டு. இப்ப படத்துல காட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 6 பக்கங்கள் கொண்ட நட்டு தான். இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா 4 பக்கம் கொண்ட நட்டு, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர் நட் அப்படின்வாங்க. இந்த 2 வகையான நட்டுகள் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் நம்ம இணைக்க போறோம் அப்படின்னா அந்த இணைக்க வேண்டிய என்னது இடத்தினுடைய இடைவெளி வந்து சிறியதாக இருந்துச்சு அப்படின்னா அங்க எந்த நட்டை பயன்படுத்தோம்னா ஹெக்ஸகனல் நட்டு, 6 பக்கம் கொண்ட நட்டை பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பேனரை பயன்படுத்தி எளிதாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதை முடுக்கவும் கலட்டவும் என்ன செய்ய முடியும். சரிங்களா. அங்க ஸ்கொயர் நட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா அது முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 6 பக்கம் கொண்டது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கும். ஆனா ஸ்கொயர் நட்டு பயன்படுத்தினா ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். அப்ப அந்த சிறிய இடைவெளியில நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஸ்பானரை 90 டிகிரிக்கு என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, இந்த 4 பக்க நட்டை விட 6 பக்க நட்டு தான் பரவலாக அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா ஒரு ஸ்பேனரை நம்ம மாட்டி 90 டிகிரிக்கு திருப்பினாதான் அடுத்த பக்கம் வரும். ஆனா இந்த ஹெக்ஸகனல் நட்ல 60 டிகிரி திருப்பினால என்ன செஞ்சிடலாம், அடுத்த பக்கத்தை வந்துடும். ஈஸியா என்ன செய்யலாம், என்னன்னா கலட்டலாம். அதனாலதான் 4 பக்க நட்டுன்னா என்னது, ஸ்கொயர் நட்டை விட ஹெக்ஸகனல் நட்டு தான் அதிக இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சரியா. ஸோ அடுத்து இந்த நட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுழலும் போது அந்த ஏற்படக்கூடிய அதிர்வு இருக்கு பார்த்தீங்க, அந்த அதிர்வுனால என்ன செய்யணும்னா இந்த நட்டு வந்து தளர்ச்சி அடைவதை தடுக்கிறது. தளர்ச்சி அடைவது என்ன தம்பி அர்த்தம், அந்த போல்ட்ல இருந்து நட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வுனால அப்படியே கலண்டு வேசல வெளியே வரும். சரிங்களா. ஸோ அப்படி வெளியே வராமல் இருப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா அந்த போல்டினுடைய முனையில ஒரு சின்ன ஒரு துளை போட்டிருப்பாங்க. சரிங்களா. அந்த துளைக்குள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டர் பின், அதாவது காப்பு கம்பின்னு, காட்டர் பின்னுக்கு தமிழ் என்னது, காப்பு கம்பியானது அந்த துளை வழியாக சொருகப்பட்டிருக்கும். சரிங்களா. இதை நம்ம நிறைய ஃபேன்ல எல்லாம் மாட்டுருவோம். ஃபேன் மாட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போல்டு என்ன செய்வாங்க, ஒரு துளை போட்டிருப்பாங்க. அந்த துளைக்குள்ள என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன கம்பியை மாட்டி விடுவாங்க. அதுக்கு கம்பிக்கு பேர் என்னது, காட்டர் பின் அப்படின்னு பேரு. தமிழ்ல காப்பு கம்பி அப்படின்வாங்க. சரிங்களா. ஏன் அப்படின்னா அந்த ஃபேன் சுத்துவதனால ஏற்படக்கூடிய அதிர்வுனால அந்த போல்டு கலண்டு வெளியில வராமல் இருப்பதற்காக இந்த பின்னானது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து வாசர். ஸோ இந்த வாசர் அப்படின்றது ஒரு இணைப்பு பொருளாக தான் பயன்படுது. ஸோ எதுக்காக இந்த வாசரை பயன்படுத்தணும், வாசர் வந்து நம்ம முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நிறைய இடங்களை பார்த்துருப்போம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றத. சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாசரினுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். சரிங்களா. எதுக்கு இந்த வாசரை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி படிச்சோம் பார்த்தீங்களா போல்டு மற்றும் நட்டு, அதுல அந்த நட்டு அல்லது போல்டு அப்படிங்கிற தலைபாகமானது சரிங்களா அதனுடைய பரப்பு வந்து நட்டு படியும் பரப்பு அல்லது அந்த போல்டினுடைய தலைபாகம் வந்து படியக்கூடிய அந்த பரப்பு ஒழுங்கற்றதாக இருந்துச்சு அப்படின்னா, ஒழுங்கற்றதுன்னா சமமா இல்லாம மேடு பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன செய்ய முடியாது, நம்ம போல்டையோ நட்டையோ பயன்படுத்த முடியாது. சரிங்களா. ஸோ அதனால என்ன செய்வாங்கன்னா அந்த நட்டினுடைய பரப்பு மற்றும் சரியாக படிவதற்காக இந்த வாசரானது என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாசர் வந்து பாத்தீங்கன்னா துளை கொண்ட உலோக வளையம், துளை கொண்ட உலோக வளையத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், வாசர் அப்படின்னும். சரிங்களா. இந்த வாசரினுடைய அளவு எதை வைத்து குறிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த வாசரினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய துளை இருக்கு பாத்தீங்களா, அந்த துளையினுடைய விட்டத்தினுடைய அளவு, விட்டம்னானது டயாமீட்டர் அப்படின்வாங்க, டயாமீட்டரினுடைய அளவை பொறுத்து வாசரினுடைய அளவானது குறிக்கப்படுகிறது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாசரை பயன்படுத்துவதனால என்னென்ன பயன்கள் நம்மளுக்கு அப்படின்னா, நட்டு வந்து சமமாக படியும்.
அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு மீது செலுத்தக்கூடிய அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சீராக எல்லா இடத்துக்கும் போகும். அதே நேரத்தில் போல்டினுடைய தலைபாகம், இதான் முக்கியமான பாயிண்ட், போல்டினுடைய தலைபாகத்தை விட சரிங்களா நம்ம இணைக்க வேண்டிய பனிப்பொருளில் இருக்கக்கூடிய துளை இருக்கு பார்த்தீங்கன்னா, துளை வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போல்டை பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா அந்த துளைக்குள்ள என்ன செஞ்சிடும், போல்டு உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க இடங்கள்ல இந்த வாசரானதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், இந்த இரண்டு பொருட்களை நம்ம இணைக்கலாம். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த வாசர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா சாதாரண வாசர், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க, பிளெயின் வாசர் அப்படின்றாங்க. அடுத்து 2வது வகை சுருள் வாசர், அது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, ஸ்ப்ரிங் வாசர் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சாதாரண வாசர், இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் என்னது, ஸ்ப்ரிங் வாசர் அப்படின்னு. சரிங்களா, அது சாதாரண வாசர்ன்றது நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய வாசரை தான் சாதாரண வாசர் அப்படின்றோம். சுருள் வாசர் எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதிர்வு ஏற்படக்கூடிய இடங்களில். சரிங்களா, ஒரு இயந்திரத்தில் அதிர்வுகள் ஏற்படக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய வாசர் தான் என்னது, இந்த சுருள் வாசர். சரிங்களா, ரைட். இப்போ அடுத்து மறைகள். ஸோ இந்த மறைகள் அப்படின்றது நம்ம எங்க பார்த்தோம், போல்டினுடைய அந்த உருளை வடிவ கம்பியினுடைய மேற்பரப்புல வெட்டக்கூடியதுக்கு பேர் தான் என்னது, மறைகள் அப்படின்னு படித்தோம். வேற எங்க இருக்கும், அந்த நட்டினுடைய உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய துளையில இந்த மறைகளானது வெட்டப்பட்டிருக்கும். ஸோ மறைகள் மறைகள் அப்படின்றாங்களே, இந்த மறைகள் அப்படின்னா என்ன, அந்த மறையை கண்டுபிடித்தவர் யாரு, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், மறையினுடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் மறை அப்படின்னா என்னன்னா எந்த இடத்துல வெட்டியிருப்பாங்க அப்படின்னா உருளை வடிவ கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பியினுடைய மேற்பரப்புல அல்லது உட்பரப்புல சம இடைவெளிகளில் வெட்டப்பட்ட அந்த சுருள் வடிவ பள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, சுருள் வடிவ பள்ளம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெலிக்கல் குரூவ் அப்படின்வாங்க. அந்த சுருள் வடிவ பள்ளத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், மறை அப்படின்றோம். சரிங்களா, அப்போ மறை எங்க வெட்டப்படுது அப்படின்னு என்ன சொல்லணும், உருளை வடிவ கம்பியினுடைய மேற்புறத்திலையும் சரிங்களா துளையினுடைய உட்புறத்திலையும் வெட்டக்கூடிய சுருள் வடிவ பள்ளத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், மறை அப்படின்றோம். அப்படி அந்த மறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் விட்வொர்த் அப்படின்ற இவர் தான் என்ன செஞ்சாரு, முதலில் மறையை உருவாக்கியவர். சரிங்களா, ஒரு மதிப்பெண் வினாக்களை கேட்கலாம். முதலில் மறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா என்னது, ஜோசப் விட்வொர்த் அப்படின்றவர் தான். சரிங்களா, இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். யாரு, இந்த சர் ஜோசப் விட்வொர்த் அப்படின்றவர். சரிங்களா, இவர் தான் மறையை கண்டுபிடிச்சவர். சரிங்களா, எந்த ஆண்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1841ஆம் ஆண்டு இந்த மறையை முதலில் என்ன செஞ்சிருக்காரு, இவர் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா, அப்படி அவர் உருவாக்கிய அந்த முதல் மறைக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் மறை அப்படின்னு பேர் வச்சார். அவர் கண்டுபிடிச்ச மறைக்கு என்ன பேர் வச்சாரு, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் மறை அப்படின்னு பேர் வச்சார். அதை சுருக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா PSW அப்படின்வாங்க. PSW என்னது, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் பிரெட் அப்படின்னு பேர். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாகங்களை தற்காலிகமாக இணைக்கும் முறைகள்ல இந்த மறையும் ஒன்று முறை. சரிங்களா, இப்ப மறை கண்டுபிடிச்சவர் யாரும் பார்த்தாச்சு. ஸோ மறை வந்து எந்த பொருட்கள்ல எப்படி வெட்டியிருப்பாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். சரிங்களா, அப்படி இந்த மறையை உருவாக்குவதற்கும் நம்மளுக்கு என்னென்ன குறியீடுகளும் கோணங்களும் தேவைப்படுகிறது, அதாவது நாமன் கல்ச்சர் ஆஃப் த்ரெட் அப்படின்வாங்க. ஒரு த்ரெட்ல என்னென்ன பாகங்கள் இருக்கு, அதுக்கு என்னென்ன குறியீடுகள் தேவை, அதே நேரத்தில் என்னென்ன கோண அளவுகள்ல அந்த மறையானது வெட்டப்பட்டிருக்கும் அப்படின்றத பத்தி படிக்கிறது என்னது, நாமன் கல்ச்சர் ஆஃப் த்ரெட் அப்படின்னு. அதான் தமிழ் என்ன சொல்றாங்க, மறையின் குறியீடுகளும் கோணங்களும் அப்படின்றோம். சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உருளை வடிவ கம்பியினுடைய மேற்பரப்புல இந்த மாதிரி மறை வெட்டப்பட்டிருக்கு. சரிங்களா, இப்போ இதுல ஒவ்வொன்றும் என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உச்ச விட்டம் அப்படின்னு. உச்ச விட்டம்னா ஆங்கிலத்துல மேஜர் டயாமீட்டர் அப்படின்வாங்க.
சரி, அந்த உச்சவிட்டம் என்பது இந்த மறையில எந்த இடத்தை குறிக்குது அப்படின்னா, சரிங்களா, மறையினுடைய இந்த மேல் முனை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேல் முனை மற்றும் கீழே இருக்கக்கூடிய இந்த முனை இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா உச்சி அப்படின்வாங்க. மறையினுடைய உச்சி அப்படின்வாங்க. என்னது, இந்த மேலே இருக்கக்கூடிய முனை இருக்கு பார்த்தீங்களா, இந்த முனையை தான் என்ன சொல்லுவாங்க உச்சி அப்படின்வாங்க. அப்போ இந்த உச்சவிட்டம் என்னதுன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த உச்சிக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த மறையினுடைய உச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் இருக்கு பாருங்க, அந்த தூரத்தை தான் என்ன சொல்றோம் உச்சவிட்டம் அப்படின்றோம். கொடுத்துருக்காங்களா, பெரிய விட்டம் கொடுத்துருக்காங்களா, பெரிய விட்டத்தை நம்ம என்ன சொல்றோம் உச்சவிட்டம் அப்படின்றோம். சரிங்களா, இது மறையினுடைய மேல் உச்சி மற்றும் கீழ் உச்சி இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம் என்ன பண்ணுது உச்சவிட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அப்போ ஒரு போல்டை நம்ம குறிப்பிடும் பொழுது எந்த அளவை பயன்படுத்தி குறிப்பிட வேண்டும் அப்படின்னா, இந்த உச்சவிட்டத்தினுடைய அளவை வைத்துதான் என்ன செய்றாங்க ஒரு போல்டினுடைய அளவானது குறிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த விட்டம், மைனர் டயாமீட்டர் அப்படின்வாங்க இது ஆங்கிலத்தில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உச்சின்னு இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா பள்ளம் ஒன்று இருக்குமா இல்லையா, அதே மாதிரி இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த வி வடிவ ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் என்ன சொல்றாங்க பள்ளம் அப்படின்றோம். அப்ப இந்த மறையினுடைய எதிரெதிரே இருக்கக்கூடிய இந்த இரண்டு பள்ளங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த இரண்டு பள்ளங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் குறைந்த விட்டம் அப்படின்றோம். சரிங்களா, மைனர் டயாமீட்டர் அப்படின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரஸ்ட். இந்த கிரஸ்ட்ன்றது எந்த பாகத்தை குறிக்குது அப்படின்னா, இங்க மேல இருக்கக்கூடிய முனையினுக்கு பேர் என்ன சொன்னா உச்சின்னு சொன்னோமா இல்லையா, அப்ப ஒரு மறையினுடைய மேலே இருக்கக்கூடிய இந்த கூரிய முனை இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்றோம் உச்சி அப்படின்றோம். அந்த உச்சி முனையை தான் என்ன சொல்றாங்க கிரஸ்ட் அப்படின்றோம். ஒரு மறையினுடைய மேல் அல்லது கீழ் இருக்கக்கூடிய இந்த கூரிய உச்சி முனையை தான் நம்ம என்ன சொல்றோம் கிரஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட். இந்த ரூட் அப்படின்னா எந்த பாகத்தை குறிக்குது அப்படின்னா, மறையினுடைய இருக்கக்கூடிய பள்ளங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பள்ளத்தை தான் என்ன சொல்றாங்க ரூட் அப்படின்றோம். மறையினுடைய இந்த பள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, வி வடிவ பள்ளம், அந்த பள்ளத்தை தான் என்ன சொல்றோம் ரூட் அப்படின்றோம். சரிங்களா, அடுத்து மறையின் ஆழம், அதாவது ஆங்கிலத்தில் டெப்த் ஆஃப் த்ரெட் அப்படின்றாங்க. சரிங்களா, இந்த டெப்த் ஆஃப் த்ரெட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ரூட் அப்படின்றது என்ன படிச்சோம், அந்த முனை என்னது மறையினுடைய பள்ளத்தை குறிக்குன்னு அர்த்தம். கிரஸ்ட்ன்றது எதை குறிச்சோம், அந்த பள்ளத்தினுடைய அந்த உச்சியை குறிக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கிரஸ்டுக்கும் ரூட்டுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் மறையின் ஆழம் அப்படின்றோம். சரிங்களா, மறையினுடைய ஆழம் அப்படின்றது மறையினுடைய அச்சுக்கு எப்படி இருக்கும் செங்குத்தாக இருக்கும். மறையினுடைய அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும். அடுத்து மறையிடை தூரம், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிட்ச் அப்படின்வாங்க. இது என்ன அப்படின்னா, மறையினுடைய ஒரு உச்சிக்கும் அடுத்த உச்சிக்கும் இடையே உள்ள தூரத்தை தான் என்ன சொல்றோம் மறையிடை தூரம் அப்படின்றோம். அல்லது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அடுத்தடுத்துள்ள இரண்டு பள்ளங்களுக்கு இடைப்பட்டது அல்லது ரூட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம் மறையிடை தூரம் இப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதான் என்ன சொல்றோம் மறையிடை தூரம் அப்படின்னா, ஒரு மறையினுடைய உச்சிக்கும் அடுத்துள்ள மறையினுடைய உச்சிக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் என்ன சொல்றது மறையிடை தூரம் அப்படின்றோம். அல்லது மறையின் ஒரு பள்ளத்திற்கும் அடுத்த பள்ளத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மறையிடை தூரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டிபிஐ அப்படின்றாங்க. டிபிஐ என்னன்னா த்ரெட் பெர் இன்ச் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா ஒரு அங்குலத்தில், அதாவது ஒரு அங்குலத்தில் அப்படின்னா ஒரு இன்ச்சுன்னு அர்த்தம். இன்ச்சுன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க அங்குலம் அப்படின்னாங்க. ஒரு அங்குலத்துல எத்தனை மறைகள் வெட்டப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது பேர் தான் என்னது டிபிஐ அப்படின்றாங்க. சரிங்களா, இப்ப இங்க இருந்து இதுதான் ஒரு இன்ச் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு இன்ச்சுக்குள்ள எத்தனை மறைகள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்றத என்ன சொல்றாங்க டிபிஐ அப்படின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா லீட். லீட் என்னன்னா, இந்த மறையாணி இருக்கு பாத்தீங்களா, இந்த மறையாணி இங்க ஆரம்பிச்சு ஒரு முழு சுற்றும் போது அது நகரக்கூடிய தூரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் லீட் அப்படின்றோம். ஸோ இந்த லீட் என்பது எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, 1/TPI மற்றும் மறையிடை தூரத்திற்கு சமமாக இருக்கும். இது இந்த லீட். லீட்டினுடைய ஃபார்ம் என்னது 1/TPI இன்ட்டு
மறையிடை தூரம் தூரத்திற்கு எப்படி இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்றான். அடுத்து மறையினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் த்ரெட். மறையில என்னென்ன வகைகள்லாம் இருக்கு அப்படின்னா 2 வகை மறைகள் இருக்கு. மறைகள் எத்தனை வகையாக பிரிக்கலாம், 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வி வடிவ மறை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவ மறை அப்படின்னு 2 வகைகளாக மறைகளை பிரிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த 2 வகைகளை மேலும் பல வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வலக்கை மறை, சரிங்களா, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ரைட் ஹேண்ட் த்ரெட் அப்படின்வோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடக்கை மறை, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரி மறை, அதை என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட் அப்படின்வோம். அடுத்து பலபுரி மறை, மல்டி ஸ்டார்ட் த்ரெட். அடுத்து 5வது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்க மறை, எக்ஸ்டர்னல் த்ரெட் அப்படின்வோம். 6வது உட்பக்க மறை, இன்டர்னல் த்ரெட். ஸோ இந்த மாதிரி 6 வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மறைகளை பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வகை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வலக்கை மற்றும் இடக்கை மறைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் வலக்கை மறை, இதுதான் இடக்கை மறை. இது வந்து நேர்கோட்டு வரைபடத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம் வலக்கை முறைனா என்ன, இடக்கை முறைனா சிம்பிள் தான். அதாவது ஒரு போல்டு அல்லது நட்டை எடுத்துக்கணும். சரிங்களா, அந்த போல்டு அல்லது நட்டை வலஞ்சுழியாக அப்படின்னா என்னது, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, கடிகாரம் சுற்றும் திசைன்னு அர்த்தம் தமிழ்ல. சரிங்களா, ஒரு போல்டு அல்லது நட்டை எடுத்துட்டு அதை கடிகாரம் சுற்றும் திசையில அது இருக்கும்படி சுற்றும் பொழுது போல்டு அல்லது நட்டானது முன்னோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த மறையை நம்ம என்ன சொல்றோம், வலக்கை மறை அப்படின்றோம். சரிங்களா, இதே இது ஒரு போல்டு அல்லது நட்டை வந்து நீ இடஞ்சுள்ளியாக, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில நீ ஒரு நட்டை சுத்தின அப்படின்னா அப்ப அந்த நட்டானது முன்னோக்கி சென்றுச்சு அப்படின்னா அதைதான் நம்ம என்ன சொல்றோம், இடக்கை வகை மறை அப்படின்றோம். சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வலக்கை வகை மறை தான் அதிகமான இடங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வலக்கை மறை தான் போல்டுல. இந்த இடக்கை மறை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இடக்கை மறை எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா 2 வீலருடைய மிரர் இருக்கு பாத்தீங்கன்னா, சைடு மிரர், சைடு கண்ணாடி, அந்த சைடு கண்ணாடியில கீழே வெட்டிருக்கக்கூடிய மறை என்ன மறை அப்படின்னா இடக்கை வகை மறை. சரிங்களா, நீங்க வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சைடு மிரரை நீ வலஞ்சுழியாக சுத்துன அப்படின்னா அது உள்ளுக்குள்ள உள்ளே என்ன செய்யாது, இறங்காது, அது வாடகை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதே நீ இடது பக்கமாக, அதாவது எதிர் திசையில, கடிகாரத்தினுடைய எதிர் திசையில சுத்தின அப்படின்னா அந்த சைடு மிரர் என்ன செய்யும், அழகா என்ன செய்யும், உள்ளுக்குள்ள இறங்கி நல்லா டைட் ஆகும். சரிங்களா, இன்னொரு இடத்துல எங்க பயன்படுத்தாங்க அப்படின்னா வீட்டுல வந்து அம்மா அக்கா எல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய கொலுசு மடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த கொலுசுல திருகாணி அப்படின்ற ஒரு பாகம் இருக்கு பாருங்க, அந்த திருகாணியில வெட்டியிருக்கக்கூடிய மறை என்ன மறை அப்படின்னா இந்த இடக்கை வகை மறை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து திருகாணி மாட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நார்மலா நம்ம வந்து எப்பயுமே என்னது கடிகாரம் சுற்றும் திசையில தான் நம்ம ஒரு பயன்படுத்துவோம், எல்லாத்துக்கும் பயன்படுத்தி பழக்கம். சரிங்களா, ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இடக்கை மறை போட்டிருப்பாங்க. நீ வந்து இடஞ்சுழியாக சுத்தும் போது அது என்ன செய்யும், உள்ளுக்குள்ள மாட்டும். சரிங்களா, அப்ப அங்க பயன்படுத்தக்கூடிய மறை என்னது, திருகாணியில பயன்படுத்தக்கூடிய மறையும் பயன்படுத்தக்கூடிய சைடு மிரர் இருக்கு பாருங்க, வாகனத்துல பயன்படுத்தக்கூடிய சைடு மிரர், அதுல இருக்கக்கூடிய மறை என்ன மறை, இடக்கை வகை மறைக்கு எடுத்துக்காட்டுகள். சரியா, அடுத்து ஒரு புரி மறை, சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட். சரிங்களா, நம்ம வெற்றிருக்கக்கூடியதான் சிங்கிள் ஸ்டார்ட்டுடைய படம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மறையாணியினுடைய முழு நீளத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சுருள் பள்ளம், பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சுருள் பள்ளம் தான் இருக்கு. சரிங்களா, மறையாணியினுடைய முழு நீளத்துக்கும் ஒரே ஒரு சுருள் பள்ளம் மட்டும் வெட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு புரி மறை அப்படின்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு புள்ளியும் என்னது ஒரே துவக்க மறை மட்டும் காணப்படும் இதுல. சரிங்களா, இதுல மறையிடை தூரமானது, மறையிடை தூரம் என்னது பிச்சு வந்து எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா லீட்டு அப்படின்றதுக்கு சமமாக இருக்கும் இதுல ஒரு புரி மறையில. சரிங்களா, இதே இது பலபுரி மறை அப்படின்னா என்னன்னா
ஒரு மரையாணியினுடைய முழு நீளத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சுருள் பள்ளங்களானது வெட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மரையை தான் நம்ம என்ன சொல்றோம், பலபுரி மரை அப்படின்றோம். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப புள்ளியில 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மரைகளானது காணப்படும். ஆரம்ப புள்ளியில பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மரைகளானது காணப்படும். சரிங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீட் என்பது மறையிடை தூரத்திற்கு 2 மடங்கிற்கு சமமாக இருக்கும். மறையிடை தூரத்திற்கு எது மடங்கு சமமாக இருக்கும்? 2 மடங்கு சமமாக இருக்கும். அது லீட் என்பது. சரிங்களா? அடுத்து இதனுடைய பயன்கள், அதாவது இந்த ஒருபுரி மறை பரவழி மறை இருக்கால், இதனுடைய பயன்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மரையாணியானது வேகமாக நகரக்கூடிய இடங்களில் இவ்வகை மரையானது பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அதாவது ஒரு பாகம் வேகமா நகரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மரையை பயன்படுத்துறாங்க. எங்க இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, அதிக விசை தேவைப்படும் இடங்கள்ல இந்த வகை மரை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது அப்படின்றாங்க. சரிங்களா? இதனுடைய பயன்பாடு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வால்வு, அழுத்தும் இயந்திரத்தினுடைய மரையாணி, வைசினுடைய மரையாணி ஆகிய இடங்கள்ல இந்த மரையானது என்ன செஞ்சிருப்பாங்க, வெட்டப்பட்டு இருக்கும். அடுத்து மரையினுடைய வடிவங்கள். சரிங்களா? இப்போ மரையினுடைய வகைகள் பார்த்தோம். அடுத்து அந்த மரையினுடைய வடிவம் அப்படின்னு என்னன்னா அதனுடைய அமைப்பை பொறுத்து மரையை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் மரை அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அசோசியேஷன் மரை. அடுத்து மெட்ரிக் மரை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்மிக் மரை அப்படின்னு இருக்கு. சரி, இந்த 4 வகைகளாக மரை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் 2 டைப் இருக்கு. ஆனால் உனக்கு புக்கில் கொடுத்துருக்கு என்னது 4 வகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் மரை அப்படின்னு. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க சொல்லியிருக்கோம், PSW மரை. இதுதான் என்னது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மரை. சரிங்களா? இப்போ இந்த மரையினுடைய வடிவம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே எப்படி இருக்கு, V வடிவத்தில் இருக்கா இல்லையா? ஸோ இந்த PSW மரை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா V வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த V வடிவனால அதுக்கு 2 இடைப்பட்ட ஒரு கோணம் இருக்குமா இல்லையா? அப்போ இந்த PSW மரையினுடைய கோணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 55 டிகிரி இருக்கும். சரிங்களா? இந்த PSW அப்படின்ற மரை தான் என்னது இயந்திர பாகங்கள்ல அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மரை. இந்த PSW மரை தான். சரிங்களா? அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 வகை இருக்கு. என்னன்னா PSF அப்படின்வாங்க. PSF அப்படின்னா என்னன்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபைன் அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா PSP அப்படின்வாங்க, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பைப் அப்படின்றாங்க. இந்த 2 வகை மரைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த PSW மரையின் வகையை சார்ந்தது தான். சரிங்களா? இந்த பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபைன் வகை மரை பார்த்தீங்கன்னா அதிக விசை தேவைப்படும் இடங்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய மரை என்னது, இந்த PSF மரை. சரிங்களா? அப்போ PSPன்றது எங்க பயன்படும் அப்படின்னா பைப் அப்படின்னா அந்த குழாய்களில் போடப்படக்கூடிய மரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மரைக்கு பேர் என்னது PSP மரை அப்படின்னு பேர். சரிங்களா? இதுதான் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் விட்வொர்த் மரை. அடுத்து பிரிட்டிஷ் அசோசியேஷன் மரை, BA அப்படின்னா ஷார்ட்டா. சரிங்களா? இப்போ இந்த மரையினுடைய கோணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 47.5 டிகிரி இருக்கும். சரிங்களா? இந்த BA13 கோணம் எவ்வளவு இருக்கும், 47.5 டிகிரி அல்லது 47.5 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த BA13 பார்த்தீங்கன்னா நெருக்கமாக அமைந்திருக்கும் மரை எப்படி இருக்கும், நெருக்கமாக அமைந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதனுடைய கோணம் எவ்வளவு இருக்கும், 47.5 டிகிரி தான். அதனால என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒவ்வொரு மரையும் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இந்த BA13 ஆனது எந்த இடத்துல பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர், வெர்னியர் காலிபர் போன்ற நுணுக்கமான கருவிகள்ல இருக்கக்கூடிய மரை பார்த்தீங்கன்னா இந்த BA மரை தான். சரிங்களா? அது போல பார்த்தீங்கன்னா இது எப்படி வெடிப்பாங்கன்னா 1/4 இன்ச்சுக்கும் குறைவான விட்டமுடைய இந்த மரை எங்க வெட்டப்படுது அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக விட்டமுடைய பனிப்பொருளை என்ன செய்யுது, உருளை வடிவ பனிப்பொருளை வெட்டப்படக்கூடிய மரை தான் அது BA13 அப்படின்றோம். சரியா? அடுத்து
மெட்ரிக் த்ரெட். சரி, இந்த மெட்ரிக் த்ரெட்டினுடைய கோணம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். சரிங்களா? அதாவது இந்திய தர நிர்ணய மறை அப்படின்வாங்க இந்த மறையை. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் த்ரெட் அப்படின்வாங்க. சரிங்களா? PSW வகை மறை படிச்சோமா இல்லையா? அந்த மறை போலவே இருக்கக்கூடிய மறை தானது இந்த மெட்ரிக் மறை. ஆனால் என்ன ஆகும்னா கோணம் மட்டும் என்ன செய்யும்? மாறுபடும். PSW மறையினுடைய கோணம் எவ்வளவு? 55 டிகிரின்னு படித்தோம். இந்த மெட்ரிக் மறையினுடைய கோணம் என்னது? 60 டிகிரி. ஸோ கோணம் மட்டும்தான் மாறுபடும். மற்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா PSW மறை எப்படி இருக்கோ அதே வகைமாக தான் இருக்கும். சரிங்களா? பெரும்பாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளில் இந்த மெட்ரிக் மறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மறையினுடைய வடிவங்கள்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அக்மிக் த்ரெட். இந்த அக்மிக் த்ரெட் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் த்ரெட் மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இதனுடைய கோணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 29 டிகிரி இருக்கும். சரிங்களா? அக்மிக் த்ரெட்டினுடைய கோணம் எவ்வளோ இருக்கும்? 29 டிகிரி இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படின்னா சதுர வடிவ மறையை போல இருக்கும். ஆனால் என்னது அந்த சதுர வடிவ மறையை காட்டிலும் என்னது வலிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அதிகம். சரிங்களா? இவ்வகை மறை வந்து எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னா கடைசல் இயந்திரம், ஆரவழி நகரும் துளையிடும் இயந்திரம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய லீட் ஸ்க்ரூ அப்படின்ற தண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடிய மறை தானது இந்த அக்மிக் மறை. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மறையினுடைய வடிவங்கள் அப்படின்னு படித்தோம். சரிங்களா? ஸோ இதோட இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.